வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம வத்தக்குழம்பு பண்ணுறதுக்கு பொடி வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 5 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய். காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எண்ணெய் சேர்க்காம வறுக்க போகிறோம். நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும், மொத்தமாக எல்லாத்தையும் வறுக்க முடியாது. ஏன்னா ஒன்றொன்றுத்துக்கும் வறுபடுற டைம் மாறும். அதனால் முதல்ல ஒரு கடாயை எடுத்துகிட்டு அது சூடானதும் காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இது கைவிடாமல் நல்லா எல்லா பக்கமும் ஒன்றா வறுபடணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துகிட்டு தனியா சேர்த்துக்கலாம். தனியாவையும் நல்லா கைவிடாமல் இப்படி கிண்டி கிண்டி விட்டு வறுக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வறுபடும். இப்போ தனியா நல்லா வறுபட்டுருச்சு. இதை மாற்றி எடுத்துடலாம். அடுத்து துவரம் பருப்பு. துவரம் பருப்பும் நல்லா கலர் லைட்டாக மாறி ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இதை மாற்றிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பும் அதே மாதிரியே கொஞ்சம் கலர் மாறி வரணும். கடலைப்பருப்பு வறுபட்டுருச்சு. அடுத்து பச்சரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்தோம்னா குழம்பு நல்லா கெட்டியாகி வரும். அதனால பச்சரிசியும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இது நல்லா எடுத்துடலாம். அடுத்து மிளகு, மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதை மாற்றி எடுத்துட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் குழம்புக்கு நல்ல வாசனையை தரும். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுமே நம்ம அதுலேயே சீரகத்தையும் சேர்த்துடலாம். சீரகமும் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடு இருக்கும்போதே பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் அந்த சூட்லேயே வறுபட்டுரும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற சாமான் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். இது சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இது பவுடர் மாதிரி நல்ல நைஸ் பவுடர் மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த பொடி இருந்ததுன்னா வத்தக்குழம்பு சீக்கிரமாக பண்ணிடலாம். வத்தக்குழம்பு பண்ணுறது எப்படின்ற வீடியோவும் சீக்கிரமாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.